இப்போ பேருந்தினுடைய ஆணுக்கும் பெண்ணுக்கும் பேருந்துகள் இலவசம்னு இன்றைக்கி திமுக ஆட்சி காலத்தில் போட்ட பேருந்துகள்னா வெள்ளை போர்டு அதில் வந்தால் மட்டும்தான் பெண்களே இலவசமாக போடும். அதுக்கு எவ்வளோ நேரம் காத்திருந்தாங்க, அது ஏறுறதுக்கு எவ்வளோ சிரமங்களாக இருந்துச்சு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நீங்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அப்படின்னு வேற கூடுதலாக சொல்லியிருக்கீங்க. அது அதே போல் வெள்ளை போர்டுக்கு தான் நாங்களும் நிற்கணுமா, இல்லை எல்லா பேருந்துகள்லையும் அந்த வாய்ப்புகள் இருக்கும்? திமுக அரசாங்கத்தால் ஏற்ற மாதிரி கண் துடைப்புக்காக அந்த திட்டங்கள் இருக்காது கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொல்கிறது உண்மை தான். இப்போது இலவச பேருந்துன்னு சொல்கிறது நம்ம அண்ணன் பொன்முடி பேசினார் இல்லையா, ஓசியில் போகிறோன்னு. அந்த மாதிரி அவங்க ஏளனமாக பார்க்கறதுனால 100ல் ஒரு பஸ் எங்கன்னா வருதான்னா அது தெரியல, மக்களை தான் அது தெரியும். இலவசன்ற போர்வையில் அவங்க ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு 4 பஸ்ஸு விட்டுருக்கலாம். ஆனால் நாங்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டோம். எங்கள் பொதுச்செயலர் ஐயா அவர்கள் சொன்னதை மிக சிறப்பாக, இப்போ நீங்கள் சொல்கிற இந்த கம்ப்ளைண்ட்டு தமிழகத்தில் எந்த இடத்துலையும் இருக்காது. அதனால் அந்த பேருந்தோட எண்ணிக்கையே கணிசமான அளவுக்கு எவ்வளோ உயர்த்தணும் அதெல்லாமே ஒரு கணக்கு போட்டு தான் அந்த திட்டத்தை நாங்கள் அறிவிச்சிருப்பாங்க. நீங்கள் ஆட்சி காலத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் கொடுத்த அந்த தேர்தல் அறிக்கை இருக்கு இல்லையா, அதை எல்லாமே முழுசாக நீங்கள் நிறைவேற்றிட்டீங்களா? அதை வச்சு அப்படி நீங்கள் நிறைவேற்றி இருந்தால் ஏன் உங்களால் மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியல? இல்லை, நாங்கள் 10 ஆண்டு காலம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தோம். அம்மாவுடைய ஆட்சி 5 ஆண்டு காலம் எவ்வளோ சிறப்பாக இருந்தது. இந்தியாவே போற்றி புகழ்ந்த ஒரு ஆட்சி 2011லேருந்து 16. அதனால தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு மீண்டும் 2வது முறையாக அம்மா அவர்களை மக்கள் கிட்டத்தட்ட எந்த கட்சியும் வாங்காத வாக்கு சதவீதத்தில் 2016 மீண்டும் அம்மா அரியணை ஏற்றினாங்க, தனித்து நின்று போட்டியிட்டு. இந்த மாதிரி இப்போ திமுக வச்சுருக்கிற மாதிரி அனைத்து கட்சி ஒரு காவி வேட்டி கட்டினா கூட அவனை கட்சியாப்பா வச்சு கூட்டணியில் சேர்த்துக்கிற மாதிரிலாம் இல்லை. எங்கள் கொள்கை கோட்பாட்டுக்கு யாரும் வராத காரணத்தினால தனித்து நின்று தமிழகத்திலேயே அதிக பெரும்பான்மையோட ஒரு வாக்கு சதவீதத்தோட மீண்டும் ஆட்சியை பிடிச்சோம்.